நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இன்று தஞ்சாவூரில் தமிழக வெத்து வெட்டு கழகம், அதான் அந்த டிவிகே, தமிழக வெத்து வெட்டு கழகம், திரிஷா வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இனிமே மாத்திருவோம். தமிழக வெத்து வெட்டு கழகம் இருந்துச்சு. ஏன்னா அவர் திரிஷானுடைய ஆசநாயகன் இல்ல, அவங்க மனைவியே சொல்லிட்டாங்க இல்ல, ஒரு நடிகையோடு தொடர்பில் இருக்கிறான், அவன் என் கூட தொடர்பில் இல்லை. அந்த நடிகை வேற யாரு? திரிஷா தான் உலகத்தையே தெரியும். தமிழக வெத்து வெட்டு கழகம், இன்னொரு பேரு திரிஷா வெற்றி கழகம். அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு தஞ்சாவூர்ல. அதுக்கு இவன் வந்தான். அவன் தானே வருவான், அதுக்கு அவன் வந்தான். யாரு? தமிழக வெத்து வெட்டு கழகத்துடைய தலைவர், வெத்து வெட்டு பையன், குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, தற்குறி, அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவன், பொண்டாட்டியை துரத்திட்டவன், புள்ளிய துரத்திட்டவன், பொண்ணை பிஜி ஹாஸ்டலில் சேர்த்துருக்கவன், அப்படி ஒரு வெத்து வெட்டு பையன் தற்குறி. அந்த விஜய் வந்து இன்னைக்கு அவனுடைய அந்த டிவிக்கு அகைன் அண்ட் அகைன் திரியும் சொல்றேன், தமிழக வெத்து வெட்டு கழகம், திரிஷா வெற்றி கழகம் நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வந்தான். அந்த தற்குறி, அந்த பொம்பளை பொறுக்கி, அந்த விஜய் அவனுக்கு வெளியே வந்தானா ரத்த காவு வாங்காத போக மாட்டான். இது வரைக்கும் 55 பேரை சாகடிச்சிருக்கான். இது வரைக்கும் 55 பேரை சாகடிச்சிருக்கான். அப்படி மரணம் இல்லைன்னா கூட ரத்தம் வரணும், மனிதன் உடல்ல இருந்து ரத்தம் வரணும், கை கால் ஒடியணும், மண்டை ஒடியணும், ஆக்சிடென்ட் ஆகணும், அவன் போய் ஐசியூவில் போய் அட்மிட் ஆகணும். அந்த மாதிரி ரத்த காவு வாங்கினா தான் அவனுக்கு சமாதானம். இந்த உங்க ஜனங்க, உங்களுக்கும் அறிவு புத்தி கிடையாது. போன முறை வேலூர் வரும்போது பெண்கள் டூ வீலரில் போய் கீழே விழுந்து கையில் டென்ஷன் வச்சுக்கின்னு அவன் முன்னால் வண்டியில் போனீங்க. என்ன இப்போ இவன் தஞ்சாவூர் வந்தான்ல, இன்னைக்கு 5 பேர் விழுந்தான் கீழே. அவன் என்னானான்னு கூட கண்டுக்கல விஜய். அவன் விஜய்கிறானே, அவன் என்னானான்னு கூட கண்டுக்கல. அவன் என்னான்னு கூட கண்டுக்கல. அவங்க பாட்டு கீழே விழுறாங்க, அவன் பாட்டு போயினே இருக்கிறான். அந்த 5 பேர் இறந்துட்டு தான் சந்தோஷப்பட்டிருப்பான், இன்னும் நம்ம ஃபேமஸ் ஆயிருப்போமேன்னு சொல்லி. அவன் முன்னால் ஒரு தற்கொலை கூட்டம் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்க. எதனா ஒன்று ஆச்சுன்னா அவங்க அப்பா அம்மா தான் கண்ணில் தண்ணி விடுவாங்க. கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க பொண்டாட்டி பசங்க கண்ணில் தண்ணி விடுவான். இவனா வருவான். இவன் வரும்போதே ஃபுல்லாக சரக்கு போட்டு வந்தான் பனியூர் பங்களாலேருந்து. தண்ணி ஃப்ளைட்டு, அங்கேயும் 2 கட்டிங் 3 கட்டிங் 4 கட்டிங் போட்டிருப்பான். கூட ஐட்டங்களை கூட்டின்னு வந்து தான் ஃபிட்டிங் போட்டிருப்பான். ஓகேவா? வரும்போது ஒரு டெம்போ ட்ராவலர் பிரச்சார வண்டியில் வந்தான். 2 பேரும் தண்ணி பாட்டில் குடிச்சிருப்பான். நல்லா கவனிங்க. அது எல்லாமே ஒயிட் ஓட்கா சரக்கு. அங்கே பின்னால் அவனை துரத்தின்னு வரீங்க. அவன் தான் வரவானான்றான. அவன் சும்மா சொல்கிறான் வரவானான். அப்போ தான் நீ வருவ, அப்போ தான் நீ உழுவ, நீ சாவ, உனக்கு ரத்தம் வரும். அதை பார்த்து அவனுக்கு சந்தோஷம். அவன் சென்டிமெண்ட்டாக இது எது நல்லது பண்ணாலும் பலி கடா கொடுப்பாங்க. இப்போ நம்ம பெரியாண்டவர் கும்பிட்டோன்னு வச்சுக்க, சாமி கும்பிட்டாலாம், எது பூஜை போட்டாலும் ஒரு பலி ஒன்று கொடுப்போம். ஆடோ கோழியோ பலி கொடுப்போம். ஆடு கோழி பலி கொடுப்போம் இல்லை? அந்த மாதிரி அவனுக்கு மனித பலி கொடுக்கணும். அவனுக்கு அப்படி மனித பலி இல்லைனா கூட மனித ரத்தத்தை பார்க்கணும். அப்படி ஒரு அரக்கம் அவன். இன்னைக்கு தஞ்சாவூரில் 5 பேர் கீழே வந்துக்கிறாங்க. 5 பேர் கீழே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அவனுக்கு அதை பற்றி எதனா கவலைக்குதா சொல்லு? அவனுக்கு அதை பற்றி என்ன கவலைக்குதா? அவன் திரும்பி போய் அழகாக போயிட்டு போகும்போது சரக்கு போட்டுன்னு, ஃப்ளைட்டில் சரக்கு போட்டுன்னு, பனியூர் பங்களாவில் போயிட்டு தண்ணியை போட்டு பொம்பளை பக்கத்தில் அம்மனமாக படுத்து கிடப்பான். லக்காடி பையன், ஜாடு மாடி லக்காடி பாடூஸ் பையன். அந்த தற்கொலை விஜய்கிறானே, அந்த ஜாடு மாடி லக்காடி பாடூஸ் பையன், பொம்பளை பொறுக்கி, களவாணி, பேமானி, பொறுக்கி, கண்டவனுக்கு போந்தவன். அவன் முன்னால் போய் இன்னும் எந்த தமிழ்நாடு என்னதான் ஆகும் ஒன்றுமே புரியலிங்க. அப்புறமா சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் ஏறிக்குவான். அந்த லோக்கல் வரவங்களாம் கொஞ்ச நேரம் குழைப்பானுங்க. அது டிவிகே டாக்ஸ்வில் பார்க் எல்லாரும் குலைச்ச பிறகு இது கடைசியாக வரும். இது வந்து குலைக்கும். யாரு? இந்த தமிழக வெத்து வெட்டு கழகத்தினுடைய தற்குறி ட்ரங்கர் விஜய், ட்ரக் அடிக்ட் விஜய். ஓகேவா? படிப்பான், பேச மாட்டான், படிப்பான், எழுதி வச்சுன்னு படிப்பான். எங்களை திட்டினாலும் படிப்பான். அவனே புகழ்த்தணும்னா கூட படிப்பான். எல்லாமே அவன் படிப்பான். அங்க வந்து ஓட்டு கேட்டான். இதுதான் ஒரு பெரிய அதிசயம். அது பொதுக்கூட்டம் கிடையாது. அது நடந்தது பொதுக்கூட்டம் கிடையாது. அவனுடைய தேர்தல் பரப்புரை கிடையாதுங்க. கரூரில் நடத்தினா பார், தேர்தல் பரப்புரை நடத்து ஒரு 41, 42 அப்பாவி மக்களை மேட்டர் முடிச்சிட்டானே.
சாவுக்கு காரணமாக இருந்தவன் அவன் தான் சாவுக்கு காரணம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதை அடித்தடித்து மீண்டும் சொல்லுவேன். அப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் எல்லாரும் டிவி கேக்கு பிகிலி சின்னத்துக்கு மடக்கு ஊதிக்கு எல்லாரும் மடக்கூதிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம். ஆனா நிர்வாகிகள் கூட்டத்தில் ஓட்டு கேட்டான் ஒரே ஆள் யாருன்னா அவன் தான் இருப்பான். இப்போ ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுங்க. ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குதுங்க. கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் எவனா போய் எல்லாரும் நம்ம கட்சிக்கே ஓட்டு போடுறவங்கன்னு கேட்பாங்களா? அந்த கட்சி பொதுக்குழுகிறவன் யாரு? கட்சி நிர்வாகி. அவன் தான் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்க போறான். அவங்ககிட்டே ஓட்டு கேட்கறான்னா அவன் எவ்வளவு பேர் பைத்தியக்காரனா இருப்பான். ஒரு சரக்கு புல்லு மப்பு மாதிரி தெரியுது. ஆமா, இப்பதான் தெரியுது இவன் தற்கூரி விஜய் எங்க போனாலும் சரக்கு போட்டு போறான்னு சொல்லி. ஒண்ணு இல்லைங்க, ஒரு விஷயத்தை துவக்கத்தில் சொல்லிடுறேன். அவன் தஞ்சாவூர்ல மீட்டிங்ல பேசுறத குறித்து தான் இந்த பதிவுல பேச போறேன். ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்க பதிவு பண்றேன். என்னன்னு கேட்டா, சமீபத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண் அவர்கள் மறைந்து விட்டார். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிங்க. இந்த பாடுஸ் பையனுக்கு என்ன தெரியும்? இந்த விஜய்கிறானே, இந்த பொறுக்கி பரம்போக்கு பொம்பளை பொறுக்கி இந்த தற்கொலை உனக்கு என்னங்க தெரியும்? உனக்கு அவருக்கு எவ்வளவு தெரியுமா வயசு? 101 வயசு. 101 வயசு. வாழுகிற காலமெல்லாம் தொழிலாளர் வர்க்கத்திற்காக வாழ்ந்தார். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி அந்தமான் சிறையிலே பல ஆண்டு காலம் இருந்தவர் தோழர் நல்லக்கண்ணு. அவர் டெத்துக்கு இவன் 11 மணிக்கு வராங்க. அவர் டெத்துக்கு இவன் 11 மணிக்கு வரான். ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில் வரான். ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில் வராங்க. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாடை வீசுதான். என்ன சரக்கு அடிச்சிருப்பான்? நல்ல வசதியா இருக்கிறானே, ஃபாரின் சரக்கு போடுவானே. அதுவும் கப்பு தான், எல்லாமே சாராயம் தானே. ஓல்டு காஸ்ட் ஓல்டு ரம் போட்டிருப்பா மாதிரி தெரியுது. நாத்தம் தாங்க முடியலையா. ஓப்பனா பேசிட்டார். யாரோ சாதாரண ஆள் பேசினா பரவாயில்ல, ஓப்பனா பேசிட்டாரு. நக்கீரன் கோபால் பேசினார். நக்கீரன் கோபால் ஓப்பனா பேசிட்டார். ஃபுல்லா சரக்கடிச்சு வந்து கப்பு நாத்தம் நாறுது. ஏண்டா, ஒரு எவ்வளவு பெரிய தலைவர், அவரு டெத்துக்கு 11 மணிக்கு குடிச்சிட்டு வரைய நீ ஒரு தலைமை, நீ திமுக பத்தி நீ பேசுறியா? அப்படி சரக்கு போட்டு வந்துட்டுக்கிறான். இன்னைக்கு தஞ்சாவூர் நல்ல மப்பு. அவன் முகம் பார்த்தா தெரியுது. ஓ, நீயும் அந்த கேஸ் தானா? தண்ணி கேஸ் தானா? தண்ணி, பொண்ணு, ட்ரக்கு, கஞ்சா, ஹரேனு, அபீனு இதுக்கெல்லாம் அடிக்ட் அவன். யாருன்னு கேட்டா இந்த தற்கூரி விஜய். அங்க வந்துட்டு ஓட்டு கேட்கறான். அங்க வந்து இப்படி என்றான், இப்படி என்ன முத்தம் கொடுக்கத்தான், இப்படி என்றான், இப்படி அண்ணிட்டு அங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். அவன் எப்பவுமே பேசுறான்னு சொல்றத படிக்கிறான். அங்க வந்து என்ன சொல்றான்னு கேட்டா, என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சாவூர் தமிழ் பெருங்குடி மக்களேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் பெருங்குடி மக்களே. ஏண்டா, வேலூர் போன கூட்டம் வேலூர் கூட்டம், இந்த கூட்டம் நடக்கிறது தஞ்சாவூர் கூட்டம். இங்க தஞ்சாவூரில் குடியிருக்கும் என் தமிழ் பெருங்குடி மக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களேன்னு சொன்னா அப்புறம் அங்க என்னடா வேலூர்? வேலூர்ல சொல்ல மறந்துட்டானா. வேலூர்ல என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் தமிழ் பெருங்குடி மக்களின் அங்க சொல்ல மறந்துட்டேன், அதனால நான் அதை இங்க சொல்றான்றான். மப்புல இருந்திருப்பாமா, எப்பவுமே மப்புல் தானே இருக்குது. அங்க வந்து இஷ்டத்துக்கு பேசுறான். இது வந்து டெல்டா பகுதி, இவன் சொல்லிதான் தெரியுது நமக்கு. இது வந்து டெல்டா பகுதின்னு சொல்லி இவன் சொல்லிதான் நமக்கு தெரியுது. நான் ரத்தம் சுருக்கமா பேசுறேன், நான் வழக்கமா பேசுறதான் பேசுறான். என்ன சொல்றது? என்னன்னு கேட்டா, எல்லாரும் சொல்றாங்க நாங்க டெல்டா பகுதியை சேர்ந்தவங்க, நாங்க டெல்டா பகுதியில் பிறந்தவங்க, எங்க அப்பா டெல்டா பகுதி அப்படின்னு நம்ம காதல டால்டா ஊத்துறாங்க. டெல்டா பகுதி சொல்றாங்கன்னு அவன் யார சொல்ல வரான் தெரியுதா? இவனுக்கு என்ன மரியாதை கொடுத்து பேச வேண்டியது இருக்குது? இவனுக்கு என்னங்க மரியாதை கொடுத்து பேச வேண்டியதா இருக்குது? தலைவர் கலைஞரை சொல்றாங்க. தலைவர் கலைஞரை சொல்றா, டே 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 பிளடி நான்சென்ஸ், டே பிம்பு. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சோழமண்டலத்தின் திராவிட இனத்தின் நாயகனடா என் தலைவன் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். ஒட்டுமொத்த இந்த உலகத்தினுடைய தமிழர்களுடைய தலைநகரம், ஒட்டுமொத்த இந்த உலகத்தின் தமிழனுடைய தாய் மண் எதுவென்று கேட்டால் அந்த டெல்டா மண், அந்த டெல்டா பகுதி, அந்த சோழமண்டலம், ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம், திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குவளை, தலைவர் கலைஞர் பிறந்த திருக்குவளை, அதுதாண்டா ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான தமிழர்களின் உலகத் தமிழனுடைய தாய் மண் எதுவென்று கேட்டா உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர், தமிழினத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் பிறந்த அந்த திருக்குவளை. அது நாம வந்து நாங்களே டெல்டா பகுதி தான் சொல்றது. எல்லாரும் டெல்டா பகுதி காதல டால்டா ஊத்துறாங்கன்றாங்க. என்ன சொல்ல? ஏன்னா இவன் ஆந்திரால பிறந்தவன், இவன் சொல்றான் இவர் கிண்டல் பண்றாராம். யார? நம்மள இவர் வந்து கிண்டல் பண்றாராம். இவர் வந்து நம்மள வந்து கிண்டல் பண்றாராம். அங்க பண்ணிட்டு
அங்க இவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் சொல்றான், அதாவது என்னன்னு கேட்டா விவசாயிகளுக்காக யாரும் ஆட்சி நடத்தல, நான் வந்தா விவசாயிகளுக்காக ஆட்சி நடத்துவேன். நீ மயிர் விவசாயிகளுக்கு ஆட்சி நடத்த மாட்டேன். குவார்டர் ஆஃப் புல்லு என்ன பொண்ணுங்கோ தண்ணி பொண்ணு ஜல்சா வாழ்க்கை, இதுக்காக தான் நீ ஆட்சி நடத்தும். முதல்ல நீ எம்எல்ஏவா ஜெயிக்கிறியான்னு பாரு. முதல்ல நீ எம்எல்ஏ ஜெயிக்கிறான்னு பாரு. அப்புறம் அங்க வந்து சொல்லிட்டான் விவசாயிகளுக்கு ஒண்ணுமே செய்யல. யார் நம்ம ஒண்ணும் செய்யலாம், திமுக ஆட்சியில நம்ம ஒண்ணும் விவசாயிகளை செய்யா. எவனா அவனுக்கு எழுதி கொடுத்தவன் கரெக்டா எழுதி கொடுவியா? அந்த பக்கத்துல இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் இருந்தாலும் விவசாயத்துறை அமைச்சர் தான் இருந்தான்னு நினைக்கிறேன். கூப்பா கிருஷ்ணனோ என்னவோ அந்த ஆள் ஒரு ஓரமா நிக்க வச்சுக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில மந்திரியா இருந்தான் அந்த ஆள். அதிமுக ஆட்சியில அந்த ஆள் மந்திரியா இருந்தான். விவசாயிகளுக்கு யாரும் ஒண்ணும் சரியா? டே எதனா தெரிஞ்சா பேசுடா, டே தற்குறி, டே குடிகார பொம்பளை பூரிக்கு எதனா தெரிஞ்சா பேசுடா. இந்திய துணை கண்டத்தில் முதல் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்த தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே விவசாயிகளுக்கு முதல் இலவச மின்சாரம் வழங்கிய தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். முதல் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்த தலைவர் யார் என்று கேட்டால் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். 96 ஆட்சிக்கு வந்த உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து தான் கேட்டா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணார். விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். உனக்கு என்னடா தெரியும் விவசாய பத்தி? கொஞ்சம் சொல்றான், அடுத்த ஜென்மோன்னு ஒன்னு இருந்தா எனக்கு மறுபிறவி பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, மறுபிறவின்னு இருந்தா நான் ஒரு விவசாய பிறப்பன்னு இவர் சொல்றார். யாரு இவன்? ஊடு விட்டே வெளியே வர்றதில்லை. தஞ்சாவூர்ல சொல்றாங்க அது டெல்டா ஏரியா விவசாயிகள் பகுதி, விவசாய மக்கள் வாழுகிற மாவட்டம் அது. அதனால இவர் அங்க சொல்றாரு, எனக்கு அடுத்த மறுபிறவி என்றதுல எனக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல, அப்படி மறுபிறவின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா நான் விவசாயியா பிறக்க விரும்புறேன். இவன் விட்டே வெளியே வர்றதில்லை. விவசாயம்னா உலகத்துக்கே சோறு போடுறாங்க. இவன் பொண்டாட்டிக்கே சோறு போடல. பொண்டாட்டிக்கு என்ன பெத்த அப்பா அம்மாக்கே சோறு போடல, பொண்ணு பிள்ளைக்கு சோறு போடல. இவன் விவசாயியா பிறந்து அடுத்த எல்லாருக்கும் சோறு போடுறோம்னா அடுத்த ஒரு பிறவின்னு இருந்தா நான் விவசாய பிறப்பான்றான் இந்த பப்பள பொறுக்கி குடிகாரன், இந்த தற்கொலை, இந்த பொலிட்டிக்கல் பிம்பு, இந்த விஜய் சொல்றான். நீ அடுத்த பிறவியில விவசாய நீ பிறக்கவே முடியாதடா விஜய். ஏன்னு கேட்டா உனக்கு அடுத்த பிறவியே கிடையாது, உனக்கு மறுபிறவியே கிடையாது. இந்த பிறவியோட ஒரு கதை முடி போச்சு. நீ அப்பா அம்மாக்கு பண்ண துரோகம், பொண்டாட்டிக்கு பண்ண துரோகம், பெத்த பிள்ளைங்களுக்கு பண்ண துரோகம், இந்த பிறவியே இது வரைக்கும் 55 பேரை கொலை பண்ணிக்கிறேன். அப்படிதான் நான் சொல்லுவேன். உன்னுடைய அஜாக்கிரதை. இது வரைக்கும் 55 பேர் சோழியை முடிச்சிட்டேன். உனக்கு மறுபிறவியே கிடையாது. இவர் மறுபிறவி இருப்பாராம். இவர் வந்து என்னன்னு கேட்டா இவர் வந்து விவசாயியா பிறப்பாராம். அடுத்து அவன் இன்னொன்னு சொல்றது, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கோபம் வருது. என்ன சொல்றது இவன்? அடுத்து சொல்றது கனிம வளத்தை கொள்ள, மணல் கொள்ள, அது ஆதாரத்தை காட்டு. கனிம வளம் கொள்ளன்னா எங்கெங்க கனிம வளம் கொள்ள அடிச்சிருக்காங்கன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கனிம வளம் கொள்ளன்னு சொல்றேன்ல, அந்த கனிம வளம் கொள்ளன்னு சொல்லும் போது எங்கெங்க கனிம வளம் கொள்ளடிக்கப்பட்டிருக்கிறது அது சொல்லு. சும்மா பேரு சொல்லிட்டு கூடாதுடா. சும்மா வாயில் நல்லா வருது. டேய் குடிகாரா, டேய் பொம்பளை பொறிக்க, டேய் தற்கூரி, சொல்டா கனிம வளம் எங்கெங்க கொள்ளடிச்சிருக்காங்க. மணல் கொள்ளன்ற எந்தெந்த மணல் குவாரியில எந்தெந்த இடத்துல கொள்ளடிச்சிருக்காங்க அது பட்டியல சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட்டியல சொல்லணும். அத்தை விட்டான். அடுத்து இன்னைக்கு யாரு பார்த்தாலும் இவன், அதனாலே இவனை உக்காளி உன்னை செருப்பு அடிக்கணும். அதனால தான் யாரு பார்த்தாலும் இன்னைக்கு சின்ன பசங்கள்லாம் கூட சொல்றாங்க பராசக்தி திமுக தீய சக்தி, பராசக்தி திமுக தீய சக்தி. ஆடாங்க புறம்போக்கு, டே பாஸ்டடு, டே பிராஸ்டியூட்ஸ். யாரடா சொல்ற? யார சொல்ற? பராசக்தி திமுக தீய சக்தியா? டேய் தஞ்சாவூர்ல சொல்றான், தஞ்சை மண் என் தலைவர் கலைஞர் பிறந்த மண்ணடா. தஞ்சை மண் என் தலைவர் கலைஞர் பிறந்த மண். முதல் குளித்தலையில நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அவர் இறுதியாக நின்று வெற்றி பெற்றது திருவாரூரில். அங்க நீ சொல்றியா பராசக்தி திமுக தீய சக்தி? யாரடா தீய சக்தி? மனசாட்சி உள்ள தமிழர்கள் சொல்லுங்க. உங்க பெத்த அப்பா அம்மாக்கு நீடா தீய சக்தி? டே தற்கூரி விஜய், கட்டின பொண்டாட்டிக்கு நீடா தீய சக்தி? டே தற்கூரி விஜய், பெத்த பொண்ணுக்கு நீடா தீய சக்தி? டே தற்கூரி விஜய், பெத்த புள்ளிக்கு நீடா தீய சக்தி? டே தற்கூரி விஜய். யாரடா தீய சக்தின்னு சொல்ற? யார தீய சக்தின்னு சொல்ற? இவன் சொல்றான் திரியும் அதேதான். வேலூர்ல பேசுறான், இங்கேயும் பேசுறான். இவங்க என்ன ஆகும்னா வந்து
டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டின்றாங்க, டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் போட்டின்றாங்க. ஆனா போட்டி யாருக்குன்னு கேட்டா 2 பேருக்கு தான், இந்த விஜய்க்கும் சிஎம் ஸ்டாலின் சாருக்கு தான். அறந்து போன செருப்புல 69 முறை அடிப்பேன். அறந்து போன செருப்புல 69 முறை தொடக்கூடாத தொட்டு நடிப்போம். ஒண்ணு திரி சொல்லிட்டாடா, அறந்து போன செருப்புல டே விஜய் தொடக்கூடாத தொட்டு நடிப்பேன். இவன் சொல்றான் போட்டி யாருக்குன்னு கேட்டா விஜய்க்கும் அடுத்து சிஎம் ஸ்டாலின் சார் தான் போட்டி. டே போடா 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 போடா. என் கட்சியோட அடிமட்ட தொண்டை, ஏன் குடியாத்துக்கு அடிமட்ட தொண்டை தான். என் கால் செருப்பு தூசிக்கு சமம் இல்லடா. நீ எனக்கு போட்டியா? அவர் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். எதற்காக தலைவர் தளபதி அவர்கள் 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2வது முறை பொறுப்பேற்கக்கூடிய மக்களின் தலைவர், விவசாயிகளின் பாதுகாவலர், ஒட்டுமொத்த தமிழர்களின் காவலர், தாய்க்குளத்தினுடைய பாதுகாவலர், காவலர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின், மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி, திராவிட இனத்தின் தலைவர் தளபதி, மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குத்தான் தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குத்தான் போட்டி ஏன் சொல்றாருன்னு கேட்டா, எங்களுக்கு அதிமுகவே அட்ரஸ் கிடையாது. இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கால்ல மோடி கால்ல விழுந்து கிடக்கிறார், ஜெயிலுக்கு பயந்துங்கன்னு. நீயே அவனுடைய ஸ்லீப்பர் செல் தானடா, தற்கொலை குடிகார பொம்பளை பொறிக்கிட்டே விஜய், நீயே அவனுடைய ஸ்லீப்பர் செல் தான்டா. எதுக்காக தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் போட்டின்றார்னா, இன்னைக்கு தமிழக மண்ணை, திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற பிஜேபி RSS முயற்சி செய்கிறான். இந்த மண்ணை கூட்டி கொடுக்கிறது இன்னைக்கு முயற்சி பண்ணி தான், இன்னைக்கு இந்த மண்ணை கூட்டி கொடுக்கிறது தான் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. துரோகி என்று எடப்பாடி பழனிசாமி வாய்க்கிலேயே பேசுகிறாரே, உண்மையான இந்த தமிழினத்தின் திராவிட மண், தமிழ் மண்ணின் துரோகி யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. 2வது துரோகி யாரான்னு கேட்டா, இவன் தற்கூரி பொம்பளை பொறுக்கி குடிகாரன் விஜய். நீ அவன் திராவிட மண்ண ஆரிய மண்ணா மாத்த பாக்குறான்டா. அதனாலதான் என்டிஏ கூட்டணிக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, அதனாலதான் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் போட்டின்னு தலைவர் தளபதி சொல்றார். இவனுக்கு அதெல்லாம் என்ன தெரியும்? இவனுக்கு அதெல்லாம் என்னங்க தெரியும்? ஒரு வீட்லயும் விஜய்கிறான், ஒரு வீட்லயும் விஜய்கிறான். அங்கேயும் சொல்றான் ஒரு வீட்லயும் விஜய்கிறான். விஜய் மட்டுங்கிறான்னா கூட திருசாவுங்கிறாளா? ஒரு வீட்லயும் விஜய்கிறான். ஏன்னாடே ஒரு வீட்லயும் விஜய் மட்டுங்கிறானா திருசாவுங்கிறானா? விஜய் மட்டும் இல்ல, கூட திருசாவும் இருப்பா. ஒரு பொண்டாட்டி கோர்ட் வாசப்படி ஏறி எனக்கு சோறு போடுறதில்ல, என் பிள்ளைங்களுக்கு சோறு போடுறதில்ல, எனக்கு ஒரு சைக்கோ மாதிரி டார்ச்சர் கொடுத்தான், போதையில செம்மடி அடிச்சுக்கிறான். என்னை 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் என்னை கொடுமைப்படுத்தினான். கடைசியில் என்னை விட்டு போயிட்டான். நான் அனாதையா கிடக்கிறேன். ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறான். அந்த நடிகை எனக்கு வெறுப்பேற்றுற மாதிரி அடிக்கடி சமூக வலைத்தளங்கள்ல படம் போடுறான். இவனும் அவளும் ஒன்னாகிறது. அந்த நடிகையோட தொடர்பில் இருக்கிறான். என்னை த்ரெட்டன் பண்ண அந்த நடிகை யாருன்னு நான் கோர்ட்ல சொல்லணும். பொண்டாட்டி சொல்லி யார நடிகை திருச்சா உலகத்துக்கே தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சு திருச்சா. அதுக்கு முன்னால எவ்வளோ யாருக்கு தெரியும்? நீதான் பொம்பளை பொறுக்கியாச்ச, நீதான் குடிகார நாயாச்ச, நீதான் குடிகார நாயாச்சடா. அந்த ஒரு எதுவுமே இவ்வளவு பெரிய சமாச்சாரம் வந்து நடந்துனுக்குது, அது எதுவுமே இல்லாத மாதிரி இவன் உத்தம மாதிரி அந்த தஞ்சாவூர் மேடையில் நின்று பேசுறாங்க. அடுத்து விசில் தான் அன்ட்டு கம்னேட்டான். உதிக்க போதுன்னு சொன்னா வேற மாதிரி நம்மள போட்டு தள்ளிடுவாங்க. அடுத்து விசில் தான் வெற்றி பெற போகிறதுன்றான். உன்ன எல்லாம் விசில் அடிக்கிறான். எல்லார் கையில ஒரு விசில் குத்துருக்கான். எல்லார் கையிலையும் ஒரு விசில் குத்துருக்கான். எல்லார் கையிலையும் விசில் குத்துட்டு விசில் அடிக்க சொல்றான். தண்ணிக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் தமிழ்நாட்டில் வரப்போதான். இவனே ஒரு தண்ணி மாஸ்டர். எந்த தண்ணி? டாஸ்மாக் தண்ணியாடா? இல்ல எந்த தண்ணியை போட்டைய நல்ல கண்ணு சாவுக்கு போறிய அந்த தண்ணிக்கா? நீதான் பல வகையான பார் உள்ள வச்சிருக்கிறியாமே. தண்ணிக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகுது. இதெல்லாம் தீரணும்னா நான் ஆட்சிக்கு வரணுமா? யார்? இவன் ஆட்சிக்கு வரணுமா? அவருக்கே பல பிரச்சனை இருக்குது. யார்? நம்ம தலைவர் தளபதிக்கு கூட்டணியில் அவருக்கு பல பிரச்சனை. இவன் தற்கொலை இந்த பொம்பளை பொறிக்கிறான், இல்ல இந்த எச்ச பொறிக்கிறாயே இந்த விஜய் ஆட்சியில பங்கு தரேன்னு சொல்லி எல்லா கட்சியும் நம்ம கிட்ட வந்துடும் பார்த்தான். நீ ஒரு பொறுக்கி பிளக்கா பையன். என்ன சொல்றது? நீ ஒரு பொறுக்கி பிளக்கா பையன். நீ உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு அத்தனை அரசியல் கட்சிகளும் யாரோட கூட்டணியில் இருக்கிறது என்ற கட்டாட்டை தற்கொலை விஜய் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறது. எல்லா கட்சியும் உன் கூட ஒருத்தம் கூட கிடையாது. இன்னைக்கு எல்லா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறது. இன்னும் கனவு காண்றானுங்க, நம்ம கிட்ட காங்கிரஸ் வந்துடும். இது அது வந்து தலைவர் தளபதி முடிவெடுக்க வேண்டியது, காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டியது. அது குறித்து நான் பேச வரல. ஆனா திமுகவோடு யார் கூட்டணி சேர்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சட்டமன்றத்துக்கு வர முடியும்.
அதை இந்த பதிவிலே அடித்து சொல்கிறேன். யார் தலைவர் தளபதியை கூட்டணி கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே அங்க வகிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சட்டமன்றத்துக்கு வர முடியும். மீதி பேர்லாம் வெளியே தான் நிற்கணும். பார்வையாளராக கூட உள்ள வர முடியாது. இவன் சொல்றான், இவன் எங்க ஓட்டு நாங்க விலைக்கு விற்க மாட்டோம், எங்க ஓட்டு நாங்க விலைக்கு விற்க மாட்டோம். 1000 ரூபாய் கொடுக்குது, அட் டைம்ல 5000 கொடுத்து பார்த்தார். அப்படி மக்கள் யாரும் ஏமாறல. ஆடாங்க லோஃபர் யாரடா ஏமாத்தினாங்க? டேய், இன்னைக்கு கூட முதியோர் பென்ஷன், இன்னைக்கு கூட முதியோர் பென்ஷன் மாற்றுத்திறனாளிகளுக்கு 30 லட்சம் குடும்பத்துக்கு போட்டார். இது லஞ்சம் இல்லடா. டேய் டேய் நான்சென்ஸ் பாஸ்டர்ட் விஜய், இது லஞ்சம் இல்லடா. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா அடுத்த தேர்தல் முடிஞ்சு மீண்டும் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் தான் கண்ட்ரோல், தமிழ்நாடு கவர்மெண்ட். அவன் இதெல்லாம் கொடுக்க மாட்டான், இந்த பணம் எல்லாம். மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் முன்கூட்டி 5000 கொடுத்தாரு. இப்ப முதியோர் பென்ஷனும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்திருக்காரு. அது யாரு? மக்களுடைய வரி பணம் தான். இதெல்லாம் கொடுத்துதான் திமுக ஆட்சிக்கு வரணும், திமுக ஓட்டு போனது இல்லடா. டே விஜய், அவர் என்னைக்கும் மக்களோடு இருக்கக்கூடியவர் தலைவர் தளபதி அவர்கள். அவர் என்னைக்கும் மக்களோடு இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் கொடுத்துட்டா நீங்க வந்துருவீங்களா? பிஜேபி பத்தி ஏன்டா நீ பேச மாட்டேன்ற? டேய், என் கொள்கை எதிர பிஜேபி பண்றல, உன்னுடைய ஜனநாயக படம் இப்பயும் சொல்றான். அப்புறமா ஜனநாயக படத்துக்கு முதலமைச்சர் அப்படி இப்படி ஏதோ ஒரு பேரு குரல் கொடுத்தாரு. இருந்தாலும் முதலமைச்சர் நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க. உன் நன்றி யாருக்குடா வேணும் பாஸ்டர்? உன் நன்றி யாருக்கு வேணும்? மறைமுகமா சொல்றான், ஜனநாயக படி பழி தூக்கி ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. சொல்லுடா டே விஜய், ஒரு அப்பனுக்கு பிறந்தா சொல்லுடா. சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல் இருக்குது? இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் கண்ட்ரோல். தஞ்சாவூர்ல சொல்ற இல்ல, இன்னைக்கு சொன்ன இல்ல, ஜனநாயக படம் வராம பண்ணிட்டாங்க, ஜனநாயக படம் வராம பண்ணிட்டாங்கன்னு சொல்லுடா. பிஜேபி தான் என்ன மிரட்டினா. நான் சொல்லிதானடா கட்சி ஆரம்பிச்சேன். ஏன்டா என் கூட்டணிக்கு நீ வரல? உன் ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு என்ன பிஜேபி மிரட்டினா. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிரட்டினாரு. என் ஜனநாயக படம் நிறுத்தந்து பிஜேபின்னு நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா தைரியம் தான் சொல்றா பார்க்கலாம். பிஜேபி கவர்மெண்ட் நீ விமர்சனம் பண்றா பார்க்கலாம். இங்கேயே வர, ஏன்னா அவனுக்கு ஓனர் செருப்பேட் நடிப்பான். உன்ன திரியும் சொல்றான், கரூர் சம்பவம் பழித்துக்கு ஏன் மேல போடுறாங்க. திரியும் சொல்றான், கரூர் சம்பவம் பழித்துக்கு ஏன் மேல போடுற. நான் சொல்லிட்டா, முதலமைச்சர் தலைவர் தளபதி சமூக வலைத்தளம் சொல்லிட்டார், எந்த ஒரு கட்சி தலைவனும் சொந்த கட்சி நிகழ்ச்சியில பொதுமக்கள் சாகிறது, கட்சிக்காரர் சாகிறது விரும்ப மாட்டாங்க. இது ஒரு விபத்து, யார் அரசியலாக்காதீங்கன்னு உனக்கு ஆதரவா பதிவு போட்டார். ஆனா நான் சொல்றேன், கரூர் சம்பவத்தில் அந்த ஒரு மரணத்தை, அந்த 42 பேர் இறந்ததுக்கு காரணம் நீதான். உன்னுடைய அஜாக்கிரதை. நீ சரியா ஆர்கனைஸ் பண்ணல. உன்னுடைய கட்சிக்காரர் சரியா கமாண்ட் பண்ணல. வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தல, போலீஸ் சொன்ன இடத்துல வாகனம் நிக்கல. அந்த சாவுக்கு நீதான் பொறுப்பு இருக்கணும். உன்னுடைய பரப்புரையிலே, உன்னுடைய மாநாட்டிலே கிட்டத்தட்ட 55 பேரோ 50 பேரோ இறந்திருக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் நீதான். அதுக்கு எல்லாமே காரணம் நீதான். அந்த சின்ன பொண்ணு ஜல்லிக்கட்டு ஜூலி உன்னை காரி துப்புது. சின்ன பொண்ணு ஜல்லிக்கட்டு ஜூலி உன்னை காரி துப்புதுரா, உன்னை காரி துப்புது. தஞ்சை மண்டில நாங்க டெல்டால இருந்தவங்க, அதாவது இன்னொன்று சொல்றோம், நாங்களும் டெல்டா மண்ணுதான் சொல்லி எங்க காதல டால்டா ஊத்த பாக்கணும். உன் காதலே ஈயத்தை காய்ச்சி ஊத்துவேன். டே தற்குறி விஜய், உன் காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்துவண்டா. அடுத்து சொல்றான், 2வது முறை திமுக வந்ததே இல்லை. இவன் இப்பதான் கட்சியை ஆரம்பிச்சுக்கிறான். இவன் கட்சி இன்னும் அரசியல் கட்சி அந்தஸ்தே பெறல. இவன் வாங்குற ஓட்டு வங்கி வச்சுதான் இவன் தமிழக வெத்து கழகம், என்ன சொல்லு, திரிசா வெற்றி கழகம், திரிசா பாலியல் கழகம், இந்த டிவிகே கழகம், இதுக்கு அரசியல் கட்சி அந்தஸ்தை நீ வாங்குற ஓட்டு வச்சுதான். இவன் சொல்றான், 2வது முறை எப்பவுமே திமுக வந்ததே இல்ல. 2வது முறை திமுக வந்துட்டா பனையூர் பங்களால தூக்கு போட்டு தொங்குறியாடா. டே தற்குறி விஜய், 2வது முறை திமுக வந்துட்டா தூக்கு போட்டு தொங்குறியா? 2வது முறை திமுக தாண்டா வரும். 2026 தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும்டா. டே தற்குறி, டே பாஸ்டர், டே பிம்ப், டே பிராஸ்டியூஷன், டே விஜய், திமுக தாண்டா வரும். திமுக தான் வரும்டா. எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் தாண்டா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மக்களின் பேராதரவோடு பொறுப்பேற்பார். வாலிப கலைஞர் நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதலமைச்சரா, திமுக அமைச்சரவைடா. அப்பெல்லாம் இந்த நாட்டில் இருக்கவே மாட்டேன். கவுண்டிங் நடந்துருக்கும் போது எஸ்கேப் ஆயிடுவான். இவன் பின்னால் நம்பி போறீங்க பாரு, அத்தனை பேர் நடுரோட்டில் நிற்க வேண்டியதான். எங்க அக்கா தங்கச்சி இங்க இருக்கிறவங்கள அக்கா தங்கச்சி செருப்பு கட்டி நடிப்பேன். இன்னொரு அக்கா தங்கச்சின்னு சொன்னான். அந்த பெண்கள் எல்லாம் எப்படி கெடுத்து வச்சுக்கிற? இவன் பொண்டாட்டி உன்னை டைவர்ஸ் கேட்குது, பிரச்சனை ஆகுது, பத்திரிகையில பேட்டி எடுக்கிறாங்க. வழக்கமா பொண்ணுங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியல. நான் காம கூட்டம், அதனால தான் சொல்றது. இதுக்கு என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்குறானுங்க. வெத்து வெட்டு பசங்க தற்குறிங்க. ஏண்டா இவனுங்களே செட் பண்ணி பேட்டி எடுத்தாங்க. அது ஒரு பொண்ணு சொல்லுது, பாத்தீங்கல்ல, பொண்டாட்டி டைவர்ஸ் குத்தா கொடுக்கட்டும் சார், யார் போனா போட்டோம் சார், என்ன சார் போனா போட்டோம் சார், நாங்களே விஜய்க்கு அக்கா தங்கச்சியா தேவைப்பட்டோம், நாங்களே பொண்டாட்டியாம இருக்கட்டும்.
அவளெல்லாம் அந்த மாதிரி பொண்ணை வந்து எல்லா குடும்பத்தையும் பெற்றுக்குங்க. இந்த விஜய் கட்சியில அவங்க வீட்டில் வரவங்க அவளுக்கு விஷயம் வச்சுக்கூடாது. அவர் சொல்றாங்க, விஜய்க்கு நாங்களே அக்கா தங்கச்சியா இருப்போம், தேவைப்பட்டா நாங்களே கூட பொண்டாட்டியா இருந்துக்குவோம். ஒரு கண்ணகி பிறந்த இந்த இந்திய கண்ணகி பிறந்த தமிழ் மண்ணில் இவன் பின்னால பெண்கள் போய் எந்த மாதிரி அந்த பெண்கள் ஆக்கி வச்சுக்கிறான். இவன் தமிழ்நாட்டினுடைய விசஜந்து. உண்மையான தீய சக்தி யாருன்னு கேட்டா இவன் தான் தீய சக்தி. தஞ்சை மண்ணில் போய் நீ பேசிட்டு என்னடா சாதிச்சிருவ? டே புறம்போக்க என்ன சாதிச்சிருவ? ரெண்டாவது முறை திமுக வராதா? ரெண்டாவது முறை திமுக வரும்டா, தனி மெஜாரிட்டியோட வரும்டா. நல்ல சரக்க போட்டு அப்படின்னு கெஞ்ச அரைய நல்லா உடம்புல ஏத்துறேன், தூக்குல தொங்கு. நல்ல டே போடா போடா பாவன்டா. டே சோத்து வழியில இருக்கிற அவன் பொண்டாட்டி சங்கீதா லவ் பண்ணி லண்டன்ல ஃபர்ஸ்டே இந்த குடும்பத்தை பொண்ணு கூட்டினுட்ட, அதுக்கு சோறு போடுறா, பொண்ணு பையனை காப்பாத்துறான், அப்பா அம்மா காப்பாத்துறான். வந்துட்டான் அவன் அரசியல் பண்றது. வந்துருவானா இவனுக்கு வீட்டு ஓட்டுக்கு தான் உன்னை எல்லாரும் பிகில் அடிக்கணுமா? பொறுக்கி பசங்க தான் எப்ப பார்த்தாலும் பிகில் அடிப்பாங்க. எப்பயோ ஒரு முறை தான் பிகில் அடிப்பாங்க. கண்டக்டரா இருந்தாலும் இல்ல குப்பை வண்டி எடுத்து வராங்களோ யாரா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் பிகில் அடிச்சுங்கிறவங்க பொறுக்கி பசங்க. அந்த மாதிரி பொறுக்கி பசங்க தலைவராக இந்த பொறுக்கி விஜய் கலைஞர் பிறந்த மண் தஞ்சை மண்ணில் போய் திமுக பத்தி பேசுறான். வந்தான், படிச்சான். அடுத்த ஜென்மம் இருந்தா நான் விவசாயியா, அதையும் பார்த்து படிக்கிறான். அடுத்த ஜென்மம் இருந்தா நான் விவசாயியா பிறப்பேன். எல்லாமே நாடகம். மாயா மாயா சாயா சாயான்ற மாதிரி எல்லாமே நாடகம். கேமராக்கு முன்னாலதான் நடிக்கிறான்னு பார்த்தா அரசியல்ல வந்துட்டு அரசியலும் நடிக்கிறான். அவன் பின்னால நம்பி ஒரு கூட்டம் போது. எனவே நீ எவ்வளவு பேசுடா, உன்னுடைய ஒரு பேச்சுக்கும் பதில் நாங்க திமுக கொடுப்போம். குறிப்பா குடியாத்தம் குமரம் கொடுப்பான். பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவன், கட்டின பொண்டாட்டி காப்பாத்தாம டார்ச்சர் கொடுத்து கட்டின பொண்டாட்டி குடிப்போதை லட்சவன், பொண்ணு பையனுக்கு முன்னால பொண்டாட்டி அடிச்ச பொறுக்கி புறம்போக்கு பையனி. ஏண்டா நீ வந்து திமுக பத்தி பேசுறியா? பிளட்டி நான்சென்ஸ். டெபாசிட் வாங்குறியா பாடுறா. உன்னை நம்பி வந்தவங்கலாம் நடுரோட்ல நிக்க போறான். இங்க இருக்கிறவங்க அக்கா தங்கச்சி ஆன்றோம். அக்கா தங்கச்சி மாதிரிடா பழகுற, அவங்கள அக்கா தங்கச்சி மாதிரிடா பழகி வச்சுக்கிற. ஏண்டா அக்காவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்போம், பொண்டாட்டியாவும் இருப்போன்னு பொம்பளைங்க பேசுற அளவுக்கு நீ அவங்கள கெடுத்து வச்சுட்டு எல்லாரும் எனக்கு அக்கா தங்கச்சி ஆன்றோம். செருப்பத்துன்னு நடிக்க தேவையில்லை. 5 பேர் இன்னைக்கு விழுத்துட்டாங்க. அந்த 5 பேர் எதுனா உயிர் சேதம் ஏற்பட்டா யாருங்க பொறுப்பு? இவன் கொடுக்குற ஒரு சில லட்சம் வச்சு என்ன பண்ண முடியும்? இவன் பின்னால் இந்த பைத்தியக்கார கூட்டம் ஏற்கனவே 55 பேர் பொறுத்தட்டான். இனி எத்தனை மாவட்டத்துக்கு போக போறானோ என்னென்ன பண்ண போறானோ தெரியல. அந்த பொறுக்கி நாதாரி பையன் தஞ்சாவூர்ல அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். பாடூஸ் பாஸ்டர். எந்த பொம்பளைங்கும் நான் உனக்கு புருஷனா இருப்பேன், உனக்கு முத்தம் கொடுப்பேன், எனக்கு 2 அப்பா, எனக்கு புருஷனை கூட அவனை தான் பிடிக்கும், அவங்ககிட்ட பொம்பளை பெற்றுக்கணும், எந்த பொம்பளைங்க முன்னால வந்துங்கிறாளா அந்த பொம்பளைங்க அத்தனை பேர் உன்னை செருப்பு நடிக்கிற காலம் வெகு தூரம் இல்லடா.